யதார்த்தமான படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க அந்த அதை உணர்த்துற படம் இது. ஆக்சுவலி எப்படா செட் ஆகுனுக்கு பட் நல்லா இருக்கு பார்க்கும்போது. அவங்க கெமிஸ்ட்ரி, அவங்க சண்டை போகிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடிதடி, குத்து, கொலை, ரத்தம், ரெவெஞ்சு ஏஐயில் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க படம். பார்த்தேன்னா அவர் வேற செக்க தொலைச்சிருவாரா, அவன் பொண்டாட்டி எதனா திட்டுமோ, ஐயோ பயம், ஐயா நான் பயங்கர பஜேரியாச்சே, இந்த ஆள் வேற சாப்பிட்டாக்குறானே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அந்த செக்க உண்மையில நான் தொலைச்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இதுதான் படத்தோட கனெக்ஷனாக பார்க்குறேன். படம் வந்து சிறப்பாக இருக்குது. முனிஷ்காந்த் கதையின் நாயகனாக நடித்து, விஜயலட்சுமி அகத்தியன் வந்து கதையின் நாயகியாக நடிச்சிருக்காங்க. சிறப்பாக இருக்குது படம். வந்து கண்டிப்பாக இந்த படம் ஹிட் அடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. முனிஷ்காந்த் வந்து ஒரு காமெடினா தெரியும், இதில் பிரசமரா எப்படி நடிச்சிருக்காரு? கண்டிப்பாக உண்மையாலுமே முனிஷ்காந்த் வந்து இன்னையிலேருந்து விகே ராமசாமி அவருக்கு பேர் நான் வச்சிருக்கிறேன். நம்ம தமிழ், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி விகே ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். தொப்பையை தள்ளிக்கிட்டு அவர் இப்போ நடித்த எல்லா படமுமே ஹிட்டு. அது மாதிரி நம்மளோட பழைய விகே ராமசாமியா முனிஷ்காந்த் அண்ணனை பார்க்குறேன். கேரக்டர் வைஸாகவும் அவர் ரொம்ப நல்லவர். சுகந்தி அக்கா சொன்னால் பக்காவாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு.